இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழைய சீரியல்களோட ஒட்டுமொத்த ஸ்டீரியோ டைப்புகளையும் மொத்தமா மாத்தின பெருமை விஜய் டிவியோட கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு இருக்கு. 90s கிட்ஸ்கள் கொண்டாடி தீர்த்த சீரியல்கள்ல முக்கியமான ஒண்ணு இந்த சீரியல். இதுல நடிச்ச பலருக்குமே அடுத்தடுத்து சினிமாவில் ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு இருந்தது அப்படின்ற தான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில நடிகர் ஸ்ரீ பத்தி வெளிவந்த செய்திகள் மூலமா மத்த கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமா ஹீரோவான நடிகர்களோட நிலைமை பத்தியும் தெரிய வந்திருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இஃபான் கனா காணும் காலங்கள் சீரியல் முதல் சீசன் மூலமா பெண் ரசிகர்களை அதிகமா கவர்ந்தவர் தான் நடிகர் இஃபான். அதுக்கப்புறம் இவருக்கு சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. பட்டாளம் மற்றும் மகாபலிபுரம் படங்கள்ல ஹீரோவா நடிச்ச இவரு அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்திலையும் கமிட் ஆகல. பாலாஜி கனா காணும் காலங்கள் சீரியல்ல ஜோ அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா பெரிய அளவுல புகழடைஞ்சவர் நடிகர் பாலாஜி. அதுக்கப்புறம் பட்டாளம் மற்றும் காதல் சொல்ல வந்தேன் படங்கள்ல நடிச்சிருந்தாரு. தற்பொழுது இவருக்கு பெரிய அளவுல பட வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. பாலா 90s கிட்ஸ்களோட காதல் நாயகன் அப்படின்னு கூட பாலாவை சொல்லலாம். கனா காணும் காலங்கள் சீரியல்ல ஹீரோவா நடிச்ச இவரு தொடர்ந்து ஆண்டாள் அழகர் சீரியல்ல நடிச்சு சில எபிசோடுகள் முடிஞ்ச அப்புறம் அதுல இருந்து விலகிட்டாரு. சினிமாவில தொடர்ந்து முயற்சி செஞ்ச இவருக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. பாண்டி கனா காணும் காலங்கள் சீரியல்ல காமெடியில பெயர் போனவர் பிளாக் பாண்டி. இந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு வெள்ளித்திரையில பெரிய அளவுல பட வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எங்க இருக்காரு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. சரி, இவங்கள உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.